Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் வாங்கின ரோஸ் பிளான்ட்டை எப்படி நடவு செய்கிறது, அதை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ரீசெண்டாக புஷ்பாஞ்சலி பிரணவ்லேருந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இது நான் வந்து வாங்குறது வந்து 3வது செட்டு. ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான்ட் போல் வாங்கியிருந்தேன். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் வந்திருந்தது பிளான்ட்டு. இப்போ தேர்ட் செட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிளான்ஸ் வந்து வரும். ஃபஸ்ட்லாம் வந்து டிடிடிசியில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ப்ளூ டாட்டில் வந்து வருது. உங்கள் ஊரில் வந்து சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இது நேரில் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது எனக்கு. உங்களுக்கு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தர மாதிரினா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த தடவை நான் போட்டிருக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து டிஏ ரோஸ் தான். ஒரு 5 பிளான்ட்ஸ் போல் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது டிடிடிசியில் தான் ரிசீவ் ஆச்சு. 5 டேஸ்லேயே எனக்கு பிளான்ட் வந்து கிடச்சிருச்சு. இந்த லாஸ்ட்டு 2 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஒரு 10 டேஸ் 20 டேஸே எனக்கு வந்து ஆகியிருக்கு. நான் இது வந்து டிசம்பர் 3 அன்றைக்கி நான் ஆர்டர் போட்டது. எனக்கு இன்றைக்கி வந்து 26 அன்றைக்கி தான் இந்த பிளான்ட் வந்து எனக்கு கையில் வந்து கிடச்சிது. நம்மளுக்கு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கிங்கில் வந்து வரும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு வந்து கட்டியிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த கிளைலாம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ 5 பிளான்ட்டுமே இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெருசாக ஹெல்த்தியாகவே வந்திருந்தது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லோக்கல் நர்சரியில் அவைலபிளாக இருக்க பிளான்ட்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே போட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது சர்வே ஆகிறதுக்கே வந்து ஒரு 3 மந்த் ஆகும் இல்லையா. அதனால் நம்ம வந்துட்டு லோக்கலில் கிடைக்கிற பிளான்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். கிடைக்காத இந்த டிஏ ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளான்ட் இல்லை ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலன்ற பிளான்ட் மட்டும் நீங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஏ பொறுத்த வரைக்கும் 200, 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. செடியோட வேர் பகுதி நம்மளுக்கு இப்படி தான் கவர் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லோட உமி இருக்கு இல்லையா, உமியும் அதுக்கப்புறம் களிமண்ணும் சேர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு வச்சு அனுப்பியிருப்பாங்க. நம்மளுக்கு பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே ரிசீவ் ஆகிடுச்சுன்னா இது வந்துட்டு ஈரப்பதமாகவே இருக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ஈரமாகவே இருந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டானதுனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, ஸ்டெம்லாம் நல்லா பெருசு பெருசாக பிளான்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ நான் வாங்கின 5 பிளான்ட்டும் இது தான். ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை 6 to 7 hours நல்லா தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். இந்த நம்மளுக்கு அந்த உமியும் மண்ணும் வச்சு அனுப்பியிருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு நல்லா அந்த கரைஞ்சி வெளியில் வர மாதிரி நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். ஏன்னா நல்லா டைட்டாக வந்து வேர் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரூட் வந்து சீக்கிரமாக ஓடாது. செடிக்கான மண்கலவை வந்து பார்க்கலாம். 2:1:1 2 பங்கு வந்து செம்மண் எடுக்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு 1 பங்கு வந்து தொழு உரம், 1 பங்கு வந்துட்டு கொக்கோபீட், அப்படி இல்லைனா மணல் வந்து எடுத்துக்கலாம். இந்த செம்மண்ணில் கல்லாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எடுத்துருங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வேர் வந்து ஓடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா சாஃப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உயிர் உரங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உயிர் உரங்கள் சேர்க்கும் போது அந்த வேரழுகல் நோய் வராமல் நம்மளுடைய பிளான்ட் வந்துட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம். அதுக்காக தான். அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாட்டோட சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 inch இல்லைனா 6 inch இதுவே வந்து போதும். ரொம்ப பெரிய பாட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ரூட் டெவலப்மெண்ட் வந்து சீக்கிரமாக இருக்காது, லேட்டாக ஆகும். அதனால் பிளான்ட்டோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்துட்டு முடிஞ்சளவு சின்ன பாட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஹோல்ஸ் வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கல்லோ இல்லைனா ஓடோ வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மண்ணை வந்துட்டு பாதி அளவு தொட்டி வரைக்கும் மண் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா தொட்டியும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே இங்கே வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டுமே வந்து அந்த வேர் பகுதியை வந்துட்டு நல்லா கிளியராக ஆகிற அளவுக்கு நல்லா அலசி வந்து எடுத்துக்கலாம். இப்படி வந்துட்டு அலசணுன்னா நம்மளுக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து கைண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ரூட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சா, இப்போ வந்துட்டு அந்த பாட்டில் வந்து வச்சிட வேண்டியது தான். தொட்டி பாதி அளவு வரைக்கும் மண் போடணும். மேலாப்பிலே வந்து செடியை வைக்கணும். ரொம்ப பாட்டமில் வந்து வைக்கக்கூடாது. இந்த அளவுக்காவது நல்லா வந்து ஹைட் இருக்கணும். வச்சுட்டு நம்ம மண் போட்டு வந்து ஃபில் பண்ணிடலாம். அந்த நம்மளுக்கு வந்து கிராஃப்டட் பண்ணியிருக்காங்களே அந்த ஏரியா வரைக்கும் மண் போட்டால் போதும். ரொம்ப போட்டு ஆழத்தில் வைக்காதீங்க. எல்லா ரோஜா செடியுமே நடவு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு
நம்ம வந்து ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வச்சு அந்த டேக்கில் வந்து நேம் வந்து எழுதிக்கலாம். அவங்களே வந்து எழுதி தான் கொடுத்துருப்பாங்க. பட் வந்துட்டு அது ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். நம்மளும் அது மேலே வந்து ஒரு ஓவர் கோட் வந்து பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நட்டு வச்சுருக்க எல்லா பிளான்ட்டுமே நல்லா நிழலான இடத்துல வந்து வச்சுட்டு தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மற்றபடி நம்ம வேறு எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு 2 வேளையும் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வந்து தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த தடவை வந்த பிளான்ட்டில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து டைபேக் இல்லை, அதனால் நான் கட் பண்ணி விடலாம், அப்படியே வந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பிளான்ட் இது. ஸோ இதெல்லாம் வந்து காஞ்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்டுலாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சிடலாம். மற்றபடி நம்ம வேறு எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. 2 டைம்ஸ் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே வரலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காயிற இடத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, செகண்ட் ஆர்டர் பிளான்ட்டோட க்ரோத் இது. ஸோ எந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து December 14th அன்னைக்கு நடவு பண்ணது. நல்லாவே வந்து துளுத்து வந்திருக்கு. இது புல்சை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா துளுத்து வந்தது. நல்லா தளன்னு வந்துடுச்சு. அடுத்தது ஒரு செடி வந்து எனக்கு போயிடுச்சு. மிஸ்டர் டூக்குன்றது வந்துட்டு வெறும் குச்சி மட்டும்தான் வந்திருந்தது. அது கிளம்புமான்னு டவுட்டு தான், பட் இருக்கட்டும் பார்க்கலாம். இது வந்து இங்க் ஸ்பாட்லாம் வந்து நம்ம ஏரியாலே வந்து கிடைக்கும். நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து ஒரு ஆண் கிளை இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கிள்ளி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நிழல்லே வச்சுருக்கணும். அது மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டியது. 2 வேளை தண்ணி வந்து கொடுக்கணும். 1 மந்த் கழித்து நம்ம வந்து பாதி வெயில் செமி ஷேடில் இருக்க மாதிரியான இடத்துல வந்து மாற்றிக்கலாம். ஒரு 2 மந்த் கழித்து நம்ம வந்து பாட் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து எனக்கு இப்போ தான் வச்சது இல்லையா, அதனால் அந்த பாட்லேயே இருக்கட்டும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கினேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் வந்து 3 பிளான்ட் வாங்கினேன். அதில் தான் வந்து ஒன்று காணா போயிடுச்சு. அதுதான் வந்து கிரகன் தாமஸ். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பென் குயினும் ஆப்ரகாடாப்ராவும். இது வந்து புஷ்பாஞ்சலியில் வாங்கினது தான். இது வந்து நான் 12 inch பாட்டுக்கே வந்து மாற்றிட்டேன் பாருங்கள். நல்லா வந்து நல்லாவே பெருசாக பிளான்ட் வந்து க்ரோத் வந்துருச்சு. ஆன்லைனில் வாங்குகிற ரோஜா செடியை இந்த மாதிரி தாங்க பராமரிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று புஷ்பாஞ்சலியில் வந்து பார்த்திங்கன்னா 5 செடிக்கு மேலே வாங்கினா நம்மளுக்கு டெலிவரி வந்து கிடையாது. டெலிவரி ஃபீஸ் வந்து கிடையாது எக்ஸ்ட்ரா. ஸோ அடுத்தது நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து 100% வந்து கேரண்டியாக அந்த ஐடி தானா அப்படின்ட்டு நம்மளால் நம்பவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ரகாடாப்ரான்னு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில தடவை மாறும். இன்றைக்கி பார்த்துருந்தேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.